كما باركت على إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்தது வல்லவன் ரஹ்மானின் வார்த்தை என்றும் நடைமுறைகளில் சிறந்தது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை என்றும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளுக்கு பின்னால் மார்க்கத்தில் புதிதாக புகுத்தப்பட்டவைகள் கர்மங்களிலே மிக மோசமானவைகள் பிதஅத்துகள், எல்லா பிதஅத்துகளும் வழிகேடுகள், எல்லா வழிகேடுகளும் மனிதனை நரகத்துக்கு செல்லும் என்று சொன்னவனாக இப்பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாமெல்லாம் ஷஅபான் மாதம் என்று அழைக்கப்படுகின்ற ரமலானுடைய மாதத்துக்கு முந்தைய மாதத்திலே வீற்றிருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, ஷஅபானுடைய மாதம் என்று சொல்லுகின்ற பொழுது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக நோன்பு பிடித்த ஒரு மாதம் என்பதை
நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, கான ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஸூமு ஹத்தா நகூல லா யுஃப்திர் வ யுஃப்திரு ஹத்தா நகூல லா யஸூம். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொதுவாகவே நோன்பு பிடிப்பார்கள், நோன்பை விடமாட்டார்களோ என்று நாங்கள் சொல்லுகிற அளவுக்கு தொடர்ந்து நோன்பு பிடிப்பார்கள். வயுஃப்திர் ஹத்தா நகூல லா யஸூம், அவர்கள் நோன்பை விடுவார்கள், நோன்பு பிடிக்க மாட்டார்களோ என்று சொல்லுகிற அளவுக்கு நோன்பை விட்டுக்கொண்டே போவார்கள். என்றால் தொடர்ந்து சில நாட்கள் நோன்பு பிடிப்பார்கள், தொடர்ந்து சில நாட்கள் நோன்பு பிடிக்க மாட்டார்கள். இப்படி அல்லாஹ்வுடைய தூதரின் நடைமுறை இருந்தது. فَمَا رَأَيْتُ رَسُولَ اللَّهِ صَلَّى اللَّهُ عَلَيْهِ وَسَلَّمَ اسْتَكْمَلَ صِيَامَ شَهْرٍ إِلَّا شَعْبَانَ إِلَّا رَمَضَانَ. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமதானுடைய மாதத்தை தவிர்த்து வேறு எந்த மாதத்திலும் முழு மாதமும் நோன்பு பிடிக்க மாட்டார்கள். நபிகளாருடைய வலமை பிடித்தால் நோன்பு பிடிப்பார்கள், பிடிக்காமலும் இருப்பார்கள். முழு மாதமும் நோன்பு பிடித்ததாக இருந்தால் அது ரமதானுடைய மாதம்தான். வமா ரஅய்துஹு அக்ஸர ஸியாமம் மின்ஹு ஃபீ ஷஅபான். ரமதான் அல்லாத ஒரு மாதத்திலே ஏனைய 11 மாத காலங்களிலும் அதிகமான நோன்பை நபிகளார் பிடித்தார்கள் என்றால் அது ரமதானுடைய மாதம் தான் என்று, ஷஅபானுடைய மாதம் தான் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள். இது புகாரியில 1969வது இலக்க செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் முழு மாதமும் நோன்பு பிடித்தார்கள் என்றால் அது ரமதானுடைய மாதம், அது கடமை. நாங்களும் ரமதான்ல அப்படி செய்வோம். ரமதான் அல்லாத ஏனைய 11 மாத காலங்களிலும் அல்லாஹ்வுடைய தூதர் அதிகம் நோன்பு பிடித்த ஒரு மாதம் என்றால் அது ஷஅபானுடைய மாதம்தான் என்று சொல்லுகிற அளவுக்கு ஷஅபானுடைய மாதத்தை அல்லாஹ்வுடைய தூதர் கவனித்து எண்ணிக்கை இல்லாமல் நாள் குறிப்பிடாமல் அதிகமாக நோன்பு பிடித்திருக்கிறார்கள் என்பதை இந்த நபிமொழியிலிருந்து நாங்கள் படிக்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் சுன்னத்தான நோன்புகளை எப்படி பிடிப்பார்கள் என்றால், சஹருடைய நேரம் நோன்பு பிடிக்கிற எண்ணத்துல சுபகுடைய நேரத்தை அடைவார்கள். சுபக தொழுதுட்டு ஆயிஷா நாயகி கிட்ட ரசூலுல்லாஹ் மனைவிமார்கிட்ட வருவாங்க, வந்து கேட்பாங்க ஏதாவது உணவு இருக்குதான்னு கேட்பாங்க. மனைவிமார்கள் உணவு இருக்குது என்று சொன்னா அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுவாங்க, இன்னைக்கு நோன்பு பிடிக்கிற எண்ணத்துலதான் இருந்தேன், இப்ப நான் நோன்பை விட்டுட்டு இன்றைய நாளை நோன்பில்லாமல் கழிக்க போகிறேன். சில நாளைக்கு நோன்பு இல்லாம எந்த சாப்பாடும் சாப்பிடாம நோன்பு பிடிக்கிற ஐடியா இல்லாம சுபவுடைய நேரத்தை அடைவாங்க. சுபக தொழுதுட்டு வந்து மனைவிமார்ட்ட கேட்பாங்க ஏதாவது உணவு இருக்குதான்னு கேட்பாங்க. உணவு இல்லை என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுவாங்க, இன்னைக்கு நோன்பு பிடிக்கிற ஐடியா இருக்கல்ல, வீட்டுல உணவு இல்ல, எனவே நான் நோன்பு பிடிக்கிறேன். என்ன செய்வாங்க? சுன்னத்தான நோன்பை தொடருவாங்க. அப்படின்ற வழிமுறையை ரசூலுல்லாஹ் வாழ்க்கையில பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இது சுன்னத்தான நோன்பிலே அல்லாஹ்வுடைய தூதர் கடைபிடித்த ஒரு நடைமுறை. அந்த அடிப்படையில் அல்லாஹ்வுடைய தூதர் ஒவ்வொரு நாளும் விரும்பினா நோன்பு பிடிப்பாங்க, விரும்பினா நோன்பு. தூதர் அதிகம் நோன்பு பிடித்த மாதம் என்றால் ஷஅபானுடைய மாதம் என்கிற ஒரு சுன்னாவை, ஒரு வழிமுறையை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க என்ன சொன்னாங்க அவங்கள பத்தி?
1950 இலக்கம் புகாரில அவர்கள் சொல்கிறார்கள், கான யகூனு அலைய ஸௌமு மின் ரமதான், ரமதானுடைய மாதத்தில் விடுபட்டு கதா செய்ய வேண்டிய நோன்புகள் எனக்கு இருக்கும். பொதுவா பெண்களுக்கு மாதவிடாய் காலத்துல நோன்பு பிடிக்க இயலாது தானே. ரமதான்ல எப்படியும் 6-7 நோன்பு பிடிக்க மாட்டாங்க. ஆயிஷா நாயகி சொல்றாங்க, ரமதானுடைய மாதத்தில் விடுபட்ட நோன்பு எனக்கு இருக்கும். நான் என்ன செய்வேன் தெரியுமா? ரமதானில் விடுபட்ட நோன்பை ஷஅபானிலே தான் என்ன செய்வேன், பிடிப்பேன் அப்படின்னு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க. அன்பார்ந்தவர்களே, ஷஅபானுடைய மாதத்தை பற்றி குர்ஆன் சுன்னாவை போதித்த அறிஞர்கள் என்ன சொன்னார்கள் அப்படின்னு நாங்க அவங்கள வரலாற்றை தேடி பார்த்தால், ரஜபு மாதம் இருக்கிறது, ஷஅபானுக்கு முந்தைய மாதம். ரமலானுக்கு முந்தைய மாதம் ஷஅபான், ஷஅபானுக்கு முந்தைய மாதம் ரஜபு. இந்த 3 மாதத்தை பற்றி குர்ஆன் சுன்னாவை போதித்த அறிஞர்கள் சொல்லும் பொழுது சொல்லுவார்கள், ரஜபு மாதம் இருக்கிறதே ஷஹ்ரு ஸரா என்றுவாங்க, பயிரிடுகிற மாதம். ஷஅபானுடைய மாதம் ஷஹ்ரு ஸகீன்னுவாங்க, தண்ணீர் ஊற்றுகிற மாதம். ரமதானுடைய மாதம் ஷஹ்ருல் ஹஸாத், அறுவடை செய்கிற மாதம் என்பார்கள். அன்பார்ந்தவர்களே, நாங்கள் எல்லாரும் அமல் செய்வதற்கும் இபாதத்து செய்வதற்கும் எதிர்பார்த்திருக்கிற மாதம் ரமதானுடைய மாதம். ஆனா முன்னைய அறிஞர்கள் எப்படி இருந்தாங்கண்டா, ரமதானுக்கு 2 மாசம் முன்னால ரஜபுடைய மாதத்திலேயே தன்னை ஆயத்தப்படுத்துவார்கள். விவசாயம் செய்கிறோம், விவசாயம் செய்யறா என்ன செய்வோம், 6 மாத காலம் செய்யறோம்டா 6 மாசத்துக்கு முன்னாலேயே பூமியை பதனிட ஆரம்பிச்சிருவோம். வயல் செய்யறோம்னு வைங்க, பூமிய உழுவ ஆரம்பிச்சிருவோம். அதன் பிறகு என்ன செய்வோம், பயிர்களை விதைக்க ஆரம்பிப்போம். அதன் பிறகு 2 மாசம் 3 மாசத்துக்கு தண்ணீரை விடுவோம். அதுல வரக்கூடிய களைகளை எல்லாம் புடுங்க ஆரம்பிப்போம். 5 மாசம் 6 மாசத்துக்கு பிறகுதான் அறுவடை செய்ய ஆரம்பிப்போம். அது மாதிரி தான் அந்த அறிஞர்கள் ரஜபு மாதம் வந்து விட்டால் அமல்களை செஞ்சு தன்னை பக்குவப்படுத்தி பாவங்கள் இருந்து தூரமாக்கி தன்னை ஆயத்தப்படுத்துவார்கள். ஏன்? அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்கிறான், வருடத்தில் 4 மாதங்கள் சிறப்பான மாதங்கள், யுத்தம் செய்யக்கூடாது, நடந்து கொண்டிருக்கிற யுத்தத்தை கூட நிறுத்த வேண்டும். அல்லாஹ் அந்த மாதங்களை பற்றி சொல்லுகிற பொழுதும் ஃபலா தظلموا فيهن انفسكم, அந்த மாதங்களில் நீங்களே உங்களுக்கு அநியாயம் இழைக்க வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே ரஜபு மாதம் வந்தா என்ன செய்வாங்களாம், பாவங்களை விட்டு தன்னை தூரப்படுத்துவார்களாம். எதற்கு ஆயத்தம்? ரமலானை நல்ல முறையில் கழிக்க வேண்டும் என்பதற்கு ஆயத்தப்படுத்துவதற்காக ரஜபிலேயே பாவங்களை விட்டு தூரமாகுவார்களாம். ஏன்? அல்லாஹ் சொல்கிறானே, ஃபலா தظلموا فيهن انفسكم, உங்களுக்கு நீங்கள் அநியாயம் இழைத்துக் கொள்ள வேண்டாம். எனக்கு நான் செய்யற அநியாயம் என்ன? பாவம் செய்யறது, அநியாயத்தை செய்யறது, ஹராத்தை செய்யறது. இது திடீர்னு மௌத்தா போனா நரகத்துல தள்ளி விட்டுரும். எனவே தனக்குத்தானே அநியாயம் இழைத்துக் கொள்கிற பாவமான காரியங்களை செய்யாமல் ரஜபிலே ஒரு ட்ரைனிங், ஒரு பயிற்சி எடுப்பார்களாம். ஷஅபானுடைய மாதம் வந்துவிட்டால் அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய வாழ்க்கையில் அதிகம் நோன்பு பிடித்த மாதம். எனவே ஷஅபான்ல அதிகம் நோன்பு பிடிப்பாங்க. எதுக்கு? இதுல கொஞ்சம் நோன்பு பிடிச்சு பழவினா ரமதான்ல நோன்பு பிடிக்கிறது லேசி. அதுக்காக இந்த ஷஅபானுடைய மாதத்தை பயன்படுத்தி நோன்பு பிடிப்பார்கள், வேறு வேறு நல்ல காரியங்களில் ஈடுபடுவார்கள். ரஜபுல பாவத்தை விட்டு தூரமாக்கி தன்னை தயார்படுத்துவார்கள். ஷஅபானிலே நோன்பு பிடித்து இன்னும் உள்ள நல்ல காரியங்களை செய்து தன்னை பக்குவப்படுத்துவார்கள். அப்பொழுது ரமலான் வந்தால்
இப்படி ஒரு வழிமுறை குர்ஆன் சுன்னாவை போதித்த உலமாக்கள் நபிகளாருடைய வாழ்க்கையிலிருந்து படித்திருக்கிறார்கள். எனவே ஷஅபானுடைய மாதம் என்பது ரமலானுக்கு எங்களை நாங்கள் தயார்படுத்த வேண்டிய மாதம். எப்படி? சுன்னத்தான நோன்புகளில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். நோன்பு என்று வருகிற பொழுதோ நாங்கள் படிக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்னவென்றால், ஒரு மனிதன் ரமலான்ல மட்டும்தான் தொடர்ந்து 29-30 நாள் நோன்பு பிடிக்கிறது. ஏனைய நாட்களில் தொடர்ந்து நோன்பு பிடிப்பதை அல்லாஹ்வுடைய தூதர் வரவேற்கவில்லை. தொடர்ந்து எந்த நாளும் நோன்பு இல்லை. அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு இளைஞனாக இருக்கிற நேரம் நபிகளாரிடத்தில் வந்தார்கள். அல்லாஹ்வின் தூதரே, நான் ஒவ்வொரு நாளும் நோன்பு பிடிக்க போகிறேன். மாசத்துல 30 நாளும் நோன்பு, மாதத்தில் 29 நாளும் நோன்பு. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, இல்லை, பிடிக்க கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் பிடிக்க கூடாது என்று தடுத்தாங்க. அவர் சொன்னார், எனக்கு நல்ல சக்தி இருக்குது, உடம்புல நல்ல ஆரோக்கியமா இருக்குது, நான் இளைஞனாக இருக்கிறேன், நான் ஒவ்வொரு நாளும் நோன்பு பிடிக்க போகிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், பிடிக்க கூடாது. நீ அப்படி பிடிப்பதாக இருந்தால் சிறந்த நோன்பு தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிடித்த நோன்புதான். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் எப்படி நோன்பு பிடிப்பாங்கன்னா, ஒரு நாள் விட்டு ஒரு நாள், ஒரு நாள் விட்டு ஒரு நாள், இப்படி வேண்டுமானால் பிடி, தொடர்ந்து பிடிக்க கூடாதுன்னு அல்லாஹ்வுடைய தூதர் தடுத்தார்கள். அந்த அடிப்படையில் அல்லாஹ்வுடைய தூதர் ஷஅபானிலே அதிகம் நோன்பு பிடித்தார்கள் என்ற அடிப்படையில் ஷஅபானிலே அதிகம் நோன்பு பிடிக்க ஆசை என்றால் என்ன செய்யலாம்? ஒரு நாள் விட்டு ஒரு நாள் முழு ஷஅபானிலும் பிடிக்கலாம். 15 நோன்பு 14 நோன்பு பிடிக்கலாம். எங்களை ரமலானுக்கு தயார்படுத்தும் முகமாக. இது அல்லாம என்ன செய்யலாம்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திங்கள் வியாழனை பற்றி சொல்லுகின்ற பொழுதோ அமல்கள் உயர்த்தப்படுகிற நாள் என்றார்கள். அந்த நாளில் நான் நோன்பு பிடிக்க விரும்புகிறேன் என்றார்கள். அந்த அடிப்படையில் திங்கள் வியாழன் நோன்பு பிடிப்பது சுன்னா. ஷஅபான்ல அல்லாஹ்வுடைய தூதர் அதிக நோன்பு பிடிச்சிருக்கிறாங்க. எனவே நானும் நோன்பு பிடிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் என்ன செய்யலாம்? திங்கள் வியாழன் நோன்பு பிடிக்கலாம். மாதத்தில் 4 திங்கள் 4 வியாழன் வரும். சில மாதங்கள்ல 5 திங்கள் 5 வியாழன் வரும். கூடினால் 10 நோன்பு பிடிக்கலாம், 8 நோன்பு பிடிக்கலாம். திங்கள் இந்த ஷஅபானை பயன்படுத்துகிற முறை அது அல்லாமல் அல்லாஹ்வுடைய தூதர் மாதத்தில் 3 நாட்கள் காட்டி தந்தார்கள். ஐயாமுல் பீத் என்றார்கள். வெள்ளை நாட்களில் நோன்பு பிடிப்பது அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி ஒரு சுன்னாவை காட்டி தந்தாங்க. அது என்ன வெள்ளை நாட்கள்? மாதத்தில் 3 நாள் 13, 14, 15வது பிறைகளில் பிடிக்கின்ற நோன்பு. பிறை 13, 14, 15. அந்த அடிப்படையில் என்ன செய்யலாம்? திங்கள் வியாழன் பிடிக்கிறோம், அதுக்கும் சக்தி இல்ல, கடுமையான வேலை வெட்டி கடுமையான பிஸியா இருக்குது. ஆனா ஷஅபானில் அல்லாஹ்வுடைய தூதர் அதிக நோன்பு பிடித்திருக்கிறார்கள். பிடிக்க வேண்டும் என்ற ஆசை இருந்தால் என்ன செய்யலாம்? அல்லாஹ்வுடைய தூதர் மாதத்துல 3 நாள் பிடிக்க சொல்லி இருக்கிறாங்க. அதையாவது இந்த மாதத்துல பிடிப்போமே என்று 13, 14, 15 இந்த 3 நாளும் ஐயாமுல் பீத் என்ற அடிப்படையில் பிடிக்கலாம். அன்பார்ந்தவர்களே, இந்த ஷஅபானுடைய மாதத்தை ரசூலுல்லாஹ், சஹாபாக்கள், குர்ஆன் சுன்னாவை போதித்த மார்க்க அறிஞர்கள் நோன்பு பிடித்து பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்ற அடிப்படையில் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சிறந்த நோன்பு தாவூத் நபியுடைய நோன்பு என்ற அடிப்படையில் அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்த பிரகாரம் பிடித்து அதிகமான நோன்பு பிடிக்கலாம். அல்லது என்ன செய்யலாம்? திங்கள் வியாழன் அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்தார்கள் என்ற அடிப்படையில் அப்படியும் நோன்பு பிடிக்கலாம். அல்லது என்ன செய்யலாம்? எங்களுடைய வேலை வெட்டிகள், சோழிகள், பிசிகளுக்கு மத்தியில் ஷஅபானில் ஏதோ எங்களை தயார்படுத்த வேண்டும் என்றால் மாதத்தில் 3 நாள் வெள்ளை நாட்களில் பிடியுங்கள் என்ற அடிப்படையில்
13, 14, 15 பிடிக்கலாம். இப்படி பிடித்து ஷஅபானில் அல்லாஹ்வுடைய தூதர் அதிக நோன்பு பிடித்திருக்கிறார்கள், எனவே நானும் பிடிப்பேன் என்ற அடிப்படையில் பிடித்து இந்த ஷஅபானை வைத்து எங்களை நாங்கள் ரமலானுக்கு தயார்படுத்த முடியும் என்கிற நபி வழியிலான ஒரு சுன்னாவை நானும் நீங்களும் படித்துக் கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இது அல்லாமல் ஷஅபானிலே படிக்க வேண்டிய இன்னொரு பாடம் என்னவென்றால், ஷஅபான் மாதத்தின் கடைசி 2 நாட்கள் இருக்குது, 28, 29. பிறை 28, 29. நீங்க ஷஅபான் முழுக்க பிடிக்காமல் இருந்து விட்டு ரமலானுக்கு முந்தைய 2 நாள் பிடிப்போமே அப்படின்னு ஆசைப்பட்டீங்கடா, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, புகாரில 1916வது இலக்க செய்தி, லா யதகத்தமன்ன அஹதுக்கும் ரமபான பிஸௌமி யௌமின் அவ் யௌமைன். ரமலானுக்கு முந்தைய நாளும் அதுக்கு முந்தைய நாளும் என்றால் ஷஅபானுடைய கடைசி 2 நாள் மட்டும் நீங்கள் நோன்பு பிடிக்க கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் தடுத்தாங்க. இது தடையில் வரக்கூடியது, பிடிக்க கூடாது. எனவே நீங்க ஷஅபான்ல முன்னுக்கு ஒரு நாளும் பிடிக்காம, ஒரு தொடர் இல்லாம, ஒரு ஓர்டர் இல்லாம ரமலானுக்கு முந்தின 2 நாள் பிடிப்போமே அப்படின்னு ஆசைப்பட்டால், ரமலானுக்கு முந்தின நாள் ஷஅபான் 29வது பிறை பிடிப்போமே என்று ஆசைப்பட்டால், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, ரமலானுக்கு முந்தின நாள் ஷஅபானுடைய 29, அதுக்கு முந்தின நாள் 28, இந்த 2 நாள் மட்டும் குறிப்பிட்டு நீங்கள் என்ன செய்யக்கூடாது, நோன்பு பிடிக்க கூடாது. இல்ல ஐயகூனலுன் கான யஸூமு ஸௌமஹு ஃபல்யஸும் ஸாலிகல் யௌம். ஆனால் ஒரு மனிதர்கிட்ட திங்கள் வியாழன் நோன்பு பிடிக்கிற வளமை இருந்தது, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நோன்பு பிடிக்கிற வளமை இருந்தது. அப்படி பிடிச்சு வந்தா என்ன நடக்கும்? திங்கள் வந்துடும் 29வது போற, வியாழன் வந்துடும் 28வது போற. இப்ப உங்களுக்கு பிடிக்கலுமா? எழதா தொடர் நோன்பு இருந்தால் பிடிக்கலாம். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பிடிச்சு வாரீங்க, 28 வந்தது அல்லது 29 வந்தது, பிடிக்க முடியுமா? முடியாதா? பிடிக்கலாம். தொடர் ஒன்று இல்லாமல் நீங்க ஷஅபானுடைய 28, 29 மட்டும் பிடிக்கணும்னு ஆசைப்பட்டால் அல்லாஹ்வுடைய தூதர் பிடிக்க வேண்டாம் என்று தடுத்தார்கள். இதையும் ஷஅபானுடைய நோன்பு விடயத்தில் நானும் நீங்களும் மறந்து விடாமல் படித்துக் கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இதுதான் ஷஅபானுடைய மாதத்திலே எங்களை நாங்கள் நோன்பு பிடிக்க வைத்து ரமலானுக்கு தயார்படுத்துவோம் என்கிற பாடத்தில் படிக்க வேண்டிய பாடம் என்பதை புரிந்து கொண்டு, அல்லாஹ்வுடைய தூதர் ஷஅபானுடைய மாதத்தில் அதிகம் நோன்பு பிடித்தார்கள் என்ற அடிப்படையில் எங்களுக்கும் என்ன செய்யலாம்? அதிகம் பிடிக்கலாம். அந்த அடிப்படையில் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பிடித்து அந்த சுன்னாவை ஹயாத்தாக்கலாம், அல்லது திங்கள் வியாழன் பிடித்து 8, 9, 10 நோன்புகள் பிடித்து அந்த சுன்னாவை ஹயாத்தாக்கலாம், அல்லது வெள்ளை நாட்கள் என்ற அடிப்படையில் ஐயாமுல் பீதுடைய நாட்கள் பிறை 13, 14, 15 நோன்பு பிடித்து அதை ஹயாத்தாக்கலாம். தடை செய்யப்பட்ட நாட்கள் 28, 29. சரி, ரமலானுக்கு பிறை பார்க்கிற நாள் ஷஅபானுடைய 29 மகரிபுடைய நேரம், அப்படித்தானே? இதுல புறைய பார்க்கிறோம், புற விலங்கல்ல. புற விலங்காட்டி என்ன செய்வோம்? 30ஆக பூர்த்தியாக்குவோம். இந்த 30ஆ பூர்த்தியாக்குற இந்த நாள் எங்கட கண்ணுக்கு பிறை தென்படவில்லை. ஆனா அது பிறை இருந்துச்சா இல்லையா தெரியாது. இந்த நாளுக்கு தான் சொல்லுவோம் யௌமு ஷக் என்றுவோம். என்ன சொல்லுவோம்? இது ஷஅபானில் உள்ள நாளா ரமலானின் முதலாவது நாளாண்டு தெரியாது. கண்ணால பார்த்தோம், புற விலங்கல்ல 30ஆ பூர்த்தியாக்கினோம். புற கண்ணுக்கு விளங்கி இருந்தா அது ரமலானுடைய முதலாவது நாளாகும். ரெண்டுக்கும் இடம்பாடான நாள், அதுக்குதான் யௌமு ஷக் என்று சொல்லுவோம் நாங்க. அதிலே நோன்பு பிடிக்க முடியுமா முடியாதான்னு கேட்டா, அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி சொல்கிற பொழுது, யார் ஷக்குடைய நாளில் நோன்பு பிடிக்கிறாரோ அவர் அபுல் காசிம், ரசூலுல்லாஹ்வுடைய குன்யத்து பட்ட பெயரு, முஹம்மது நபி அவர்களுக்கு
ஷக்குடைய நாளில் நோன்பு பிடிக்க கூடாது, ஹராம். ஷக்குடைய நாள் என்றது என்ன? ஷஅபானுடைய மாதத்தின் 29வது நாள் பிறை பார்ப்போம். பிறை தென்படாவிட்டால் 30 பூர்த்தியாக்குவோம். அந்த 30வது நாள் இருக்குது, அதுக்குத்தான் யௌமு ஷக்குன்றது. ஷஅபானுடைய மாதத்தின் 30வது நாள். அந்த நாளில் நோன்பு பிடிக்க கூடாது. பிடித்தால் முகம்மது நபி அவர்களுக்கு மாறி செய்து விட்டார் என்ற அடிப்படையில் அதுவும் பிடிக்க முடியாத நாள் என்பதை புரிந்து கொண்டு ஷஅபானுடைய மாதத்தை ரமலானுக்கு தயார்படுத்தும் முகமாக நபிகளார் வழிகாட்டிய பிரகாரம் இந்த மாதத்தை நாங்களும் பயன்படுத்த வேண்டும். அப்படிப்பட்ட நல்ல மனிதர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கிவிட வேண்டும். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலி ஹிஸ்பில்லாஹ். அம்மா பஅத். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஷஅபானுடைய மாதம் சம்பந்தமாக நாங்கள் படிக்க வேண்டிய இன்னொரு பாடம் என்னவென்றால், இப்படி ஒரு ஹதீஸ் நீங்கள் படித்திருக்கலாம். எப்படி? அபூதாவுதிலும் இன்ன பல கிதாபுகளிலும் வரக்கூடிய ஒரு செய்திதான். அபூதாவுதுல 2337வது இலக்க செய்தி. இதன் தஸஃப ஷஅபானு ஃபலா தஸூமு. ஷஅபானுடைய மாதம் அரை பாதியாகி விட்டால் என்றால் 29 நாள் என்றா அரைவாசின்றது 15, அப்படித்தானே? ஷஅபானுடைய மாதம் அரை பாதியாகிவிட்டால் அதன் பிறகு நீங்கள் நோன்பு பிடிக்க வேண்டாம் அப்படின்னு ஒரு ஹதீஸ் படிப்பாங்க. இதை வைத்துக் கொண்டு நிறைய பேர் என்ன தெரியுமா செய்வாங்க? சில பேருக்கு ஷஅபான் 15க்கு போற லீவு கிடைச்சது, ஒரு 5 நோன்பு பிடிப்போமே, ஒரு 7 நோன்பு பிடிப்போமே ஆசைப்படுற. பிடிக்கலுமா? என்னடா ஷஅபானில் அதிகம் ரசூலுல்லாஹ் பிடிச்சாங்க, பிடிக்கலாம். ஆனா இந்த ஹதீஸை எடுத்துக்கொண்டால் என்ன செய்யலாது? ஷஅபான் அரைவாசியாகிவிட்டால் பிடிக்க கூடாது என்று தடை வருது. ஆனால் இந்த ஹதீஸை பொறுத்தவரையில் அறிவிப்பாளர் தொடரில் மிகவும் பலவீனமான ஒரு ஹதீஸ், மிகவும் பலவீனமான ஒரு ஹதீஸ் என்றதை படிச்சு ஷஅபானுடைய மாதம் முதல் 10லையும் விரும்பினா பிடிக்கலாம், நடுப்பத்திலையும் விரும்பினா பிடிக்கலாம், கடைசி 10லையும் பிடிக்கலாம். அந்த நாங்க ஏற்கனவே படிச்ச அந்த ரூல்ஸுக்கு அமைய. எனவே 15க்கு பிறகு நோன்பு பிடிக்க கூடாது என்று ஒரு ஹதீஸ் வந்திருக்குதுண்டா, அந்த ஹதீஸ் பலவீனமான ஹதீஸ் என்ற பாடத்தையும் நானும் நீங்களும் மறந்து விடக் கூடாது. இந்த செய்திகளோடு ஷஅபானுடைய நோன்பு சம்பந்தமா படிக்க வேண்டிய இன்னொரு பாடம் என்னவென்றால், முஸ்லிம் சமூகத்தில் ஒரு நடைமுறை இருக்கிறது. ஷஅபானுடைய மாதத்தின் 15வது நாளை பராஅத்துடைய நாள் என்பார்கள். அந்த நாளில் நோன்பு துறக்கிற நேரம் பராஅத்து ரொட்டி, பராஅத்து வாழைப்பழம் என்று உணவு பரிமாறுவார்கள். மகரிபுக்கு பிறகு பராஅத்து யாசீன் என்று 3 யாசீன் ஓதி துஆ கேட்பார்கள். அன்றைய இரவில் பராஅத்து தொழுகை என்று ஸலாத்துல் ரகாயிப் 10 ரக்காத்து 100 ரக்காத்து வரைக்கும் தொழுவார்கள். அன்பார்ந்தவர்களே, இப்படி ஷஅபானுடைய மாதத்தின் 15வது நாளை பராஅத்துடைய நாள் என்று சொல்வதற்கு ஆதாரம் இருக்கிறதா? அந்த நாளில் பராஅத்து நோன்பு என்று பிடிப்பதற்கு ஆதாரம் இருக்கிறதா? அன்றைய இரவில் பராஅத்து தொழுகை ஸலாத்துல் ரகாயிப் என்று சொல்வதற்கு ஆதாரம் இருக்கிறதா என்று நாங்கள் ஹதீஸுகளை தேடி பார்த்தால், அன்பார்ந்தவர்களே, எந்த ஹதீஸிலும் அது பராஅத்துடைய நாள் என்றோ, பராஅத்து நோன்பு ரசூலுல்லாஹ் பிடித்தார்கள் என்றோ, சஹாபாக்கள் பராஅத்து நோன்பு ஒன்றை பிடிக்க ரசூலுல்லாஹ் அங்கீகரித்தார்கள் என்பதற்கோ எந்த சஹீஹான செய்திகளும் கிடையாது. பலவீனமான ஹதீஸுகளை கூட பராஅத்து நோன்பு என்ற பேர்ல பார்க்க முடியாது. ஆஷூரா நோன்பு இருக்குது, தாசூரா நோன்பு இருக்குது, விளங்குதா உங்களுக்கு? திங்கள் வியாழன் நோன்பு இருக்கிறது, ஐயாமுல் பீது நோன்பு இருக்கிறது, படி ஷவ்வால் 6 நோன்பு இருக்கிறது.